singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல சரசர சாரகாத்து சாங்கை எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கிறத பார்க்க போறோம். இந்த சாங் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தம்புர ஆப் இல்லாட்டி ஸ்ருதி பாக்ஸ்ல பி ஸ்ருதி செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த சாங்கோட பல்லவி போலாம். சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுது. ஸோ அதை எப்படி பாடுறதுங்கிறத பார்க்கலாம். சர சர சார காத்து வீசும்போதும் எல்லாமே கொஞ்சம் கிளைட் கொடுக்கணும். சர சர சார காத்து வீசும்போதும் சார பார்த்து பேசும்போதும் சர சர சார காத்து வீசும்போதும் எல்லாமே கிளைட் கொடுத்து பாடணும். சர சர அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். சர சர சார காத்து வீசும்போதும் சார பார்த்து பேசும்போதும் சார பாம்பு, அந்த சார பாம்புல ஃபீல். சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே, அந்த சத்தம் போடுதே ஹையா. சத்தம் போடுதே டே ஒரு மாதிரி கட் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி சொல்றேன். சர சர சார காத்து வீசும்போதும் சார பார்த்து பேசும்போதும் சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன். எத்த 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 போன நெஞ்ச தெக்க எத்த 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 போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல ஒத்த பார்வை பார்த்து செல்ல செல்லு மட்டும் கீழே. எத்த 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 போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார தார கிளைட் பண்ணும். மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட மூச்சு உட்பட டா டா அப்படியே சடனா டிராப் மாதிரி. ஸோ அந்த லைனை ஜாயின் பண்ணி பாடுறேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? எத்த 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 போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட. அதே செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும். எத்த 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 போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட. இந்த எண்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளைடு. மூச்சு உட்பட தீ 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 கீழே போல நீ ஸ்டில் டவுன். அந்த ஏன் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல் கொடுத்து என்னைய அப்படியே கீழே இருந்து கிளைட் பண்ணும். என்னைய ஆத்தர ஆத்தர அப்படி கட் பண்ணிடணும். ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணி பாருங்க, இப்போ உங்களுக்கு அது ஈஸியா புரியும். இத்த 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 போன நெஞ்ச தெக்க மொத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட போல நீ என்னைய ஆத்தர. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே சர சர சார காத்து வீசும்போதும் சார பார்த்து பேசும்போதும் சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த சாங்கோட பல்லவி. ஸோ எப்படி அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் பாடுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி எண்ட்ல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ இந்த சாங்கோட சரணம் போர்ஷனுக்கு போகலாம். எங்க ஊரு பிடிக்குதா எங்க தண்ணி இருக்குதா சுத்தி வரும் காட்டுல சொட்டையில மணக்குதா. இது எப்படி பாடணும்னா எங்க ஊரு பிடிக்குதா அது மட்டும் ஹை. எங்க தண்ணி
இனிக்குதா இனிக்குதா, அது ஒரு ஃபீல். இனிக்குதா, அந்த மாதிரி ஒரு கிளைட்லயே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ ரிப்பீட் பண்றேன். எங்க ஊரு பிடிக்குதா பிடிக்குதா, அதுலயே ஒரு கிளைட். எங்க தண்ணி இனிக்குதா சுத்தி வரும் காத்துல, அந்த காத்துல வந்து நல்ல ஒரு கிளைட் வந்து இப்படி கீழே இருந்து சுத்தி வரும் காத்துல சொட்ட ஈரல் மணக்குதா சொட்ட ஈரல் மணக்குதா மணக்குதா. எல்லா எண்டிங் வேர்ட்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கிளைட் இருக்கும். ஸோ நான் திருப்பி இந்த லைனை ஜாயின் பண்ணி பார்த்தேன். எங்க ஊரு பிடிக்குதா எங்க தண்ணி இனிக்குதா சுத்தி வரும் காத்துல சுட்ட ஈரல் மணக்குதா. அடுத்த லைன் வந்து இதே டியூன் தான். முட்டை கோழி பொடிக்கவா மூணு படி சமைக்கவா. ஓகேங்களா, அதே டியூன் தான் வருது. எலும்புகள் கடிக்கையா என்ன கொஞ்சம் நினைக்கவா எலும்புகள் கடிக்கையா ஃப்ரம் டவுன் என்ன கொஞ்சம் நினைக்கவா கும்மச்சோறு. அது எப்படின்னா அந்த லைன்ல இருந்து அப்படியே சடனா கீழே வரணும். என்ன கொஞ்சம் நினைக்கவா கம்ம நினைக்கவா கம்மச்சோறு ருசிக்கவா சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து பாடணும். ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்றதுனால நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியல. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு லைன் பை லைனா சொல்லி காட்டுறேன். கம்மச்சோறு ருசிக்கவா ருசிக்கவா ஒரு எக்ஸ்பிரஷன். சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, அந்த வாய்ஸ்ல கொஞ்சம் ரசிக்கவா ரசிக்கவா ஒரு வாய்ஸ்ல வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும். முடக்கத்தா ரச வச்சு, அடுத்த லைன் பாத்தீங்கன்னா ஹையா ஸ்டார்ட் ஆகுது. முடக்கத்தா ரச வச்சு அந்த ரச வச்சு ஹைல போகுது. முடக்கத்தா ரச வச்சு மடக்கத்தா பாக்கற, எல்லாமே ஹை பிச் தான். முடக்கத்தா கீழே ரச வச்சு, அதுக்கப்புறம் அதை விட மடக்கத்தா பாக்கற பாக்கற கீழே கிளைடு. அடுத்த லைன் ரெட்டை தோசை சுட்டு வச்சு கிளைடு. காவ காக்கற காவ காக்கற. ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணி நான் பாடி காட்டுறேன். முடக்கத்தா ரச வச்சு மடக்கத்தா பாக்கற ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்கற. ஓகேங்களா, இப்ப அடுத்த லைன் மொக்கண்ணு நோங்கடா நிக்கிறேன். இது எப்படின்னா மொக்கண்ணு நோங்கடா நோங்க நான் வந்து நல்ல ஹை பிச் ஸ்ட்ரைட் நோட தரணும். நிக்கிறேன் கீழ இருந்து கிளைடு. ஓகேங்களா, அடுத்த லைன் மண்டனே இதுதான் வந்து இந்த லைன் தான் வந்து இந்த சாங்ல இருக்கிறதுலே ஒரு ஹை நோட். ஸோ இந்த ஹை நோட்ஸ்லாம் வந்து சில பேர்னால பாட முடியல, லைக் வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஹவு டு சிங் ஹை நோட்னு. நான் வந்து இதுக்காக ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஹை நோட்ஸ் பாடும்போது நீங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெட் வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ்னு. ஸோ இந்த மாதிரி ஹை பிச் போகும்போது நீங்க ஹெட் வாய்ஸ்ல பாடணும். ரொம்ப லைக் ரொம்ப லவுடா பாடாம வாய்ஸை வந்து சாஃப்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அந்த ஹெட் வாய்ஸ் டிரான்சிஷன் வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மொக்கண்ணு நோங்கடா அப்படி பாடினீங்கன்னா அது வந்து செஸ்ட் வாய்ஸ் கண்டீர்னு. அப்படி பாடாம மொக்கண்ணு நோங்கடா நிக்கிறேன், அந்த மாதிரி வாய்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி பாடுங்க ஹை பாடும்போது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை பிச்னு சொல்லிட்டு கத்தி பாடுவாங்க. அப்படி கத்தி பாடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இந்த லைன் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். மொக்கண்ணு நோங்கடா நிக்கிறேன் மண்டனே மண்ட நீ ஹை கங்கையே கேக்கற அந்த மாதிரி அந்த ரவ் அதே மாதிரி கிளைடு எல்லாமே எண்டிங் எல்லாமே கிளைட் பண்ணி பாடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் நம்ம திருப்பி பார்க்கலாம்.
முடக்கத்தான் ரசம் வச்சு முடக்கத்தான் பாக்குறேன், ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்கிறேன், மக்கண்ணு நங்கடா நிக்கிறேன், மண்டனே நங்கையே கேட்கிறேன். சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நின்ற சத்தம் போடுதே. ஓகேங்களா? இப்போ இந்த சாங்கோட சரணம் வந்து எப்படி பாடணுங்கிறத ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஃபுல் சாங்கை நான் ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல பாடுறேன், நீங்க வந்து என் கூட சேர்ந்து பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெடி? சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. இத்த 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 போன நெஞ்ச தெக்கு ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட. இத்த 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 போன நெஞ்ச தெக்கு ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட. போல நீ என்னைய ஆத்துற. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. ஓகேங்களா? இப்ப சரணம். எங்க ஊரு பிடிக்குதா, எங்க தண்ணி இனிக்குதா, சுத்தி வரும் காத்துல சுட்ட ஈரம் மணக்குதா, முட்டை கோழி பிடிக்கவா, 3 படி சமைக்கவா, எலும்புகள் கணிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கும்மச்சோறு ருசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு முடக்கத்தான் பாக்குறேன், ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்கிறேன், மக்கண்ணு நங்கடா திக்கிறேன், மண்டனே நங்கையே கேட்கிறேன். சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. அதுக்கப்புறம் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 லைன் பல்லவிக்கு அப்புறமா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதுவும் எப்படிங்கறத பார்க்கலாம். காட்டு மல்லிகை பூத்திருக்குது காதலா காதலா, வந்து வந்து ஓடி போகும் வண்டக்கின்ன காய்ச்சலா. எப்படி பாடணுங்கிறது சொல்றேன். காட்டு மல்லிகை பூத்திருக்குது முடிச்சுட்டு காதலா அந்த கா வந்து கிளைட், காதலா காதலா காதலா, வந்து வந்து அந்த வந்து அதே மாதிரி வந்து வந்து ஓடி போகும் ஓடி போகும் சங்கதி போகும் வண்டக்கின்ன காய்ச்சலா காய்ச்சலா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இந்த சாங். ஸோ உங்களுக்கு இது எப்படி பாடணுங்கிறது ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன சாங் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அது ஒரு டியூட்டோரியல் வீடியோவா போஸ்ட் பண்ண பார்க்குறேன். Thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.